ஹாய் எல்லாத்துக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீன் முட்டை பொரியல் அதான் பண்ண போகிறோம். மீன் முட்டை பொரியல் தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். அது எப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். மறக்காமல் கிருஷ்ணா குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட வர பெல் பட்டனையும் அப்படியே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளார நம்ம போய் அந்த வீடியோ நம்ம என்ன எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம ஃபுல் டீட்டெயிலாக பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சட்டியில் அதை சட்டி எடுத்து வச்சாச்சு, அடுப்பை ஆன் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா சட்டி சூடானதும் நம்ம ஆயில் ஊற்றியாச்சு. இப்போ ஆயில் ஊற்றுனதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஆயில் கொஞ்சம் லைட்டாக சூடாகணும். ஆயில் சூடானதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பொடி வெங்காயம் அதை நம்ம இப்போ எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். பொடி வெங்காயம்னாலும் ஆட் பண்ணிக்கலாம், பெரிய வெங்காயம்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் பெரிய வெங்காயம் பொடி வெங்காயம் சேர்த்து ஆட் பண்ணியிருக்கோம். நீங்கள் என்ன வெங்காயம் ஆட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு ஏதாவது ஒரு வெங்காயத்தை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பொடி வெங்காயம் ஆட் பண்ணிங்கன்னா இதோட கொஞ்சம் டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆமாம், ரொம்ப நாளாச்சு நம்ம வீடியோ போட்டு. இனிமேல் வீடியோ ரெகுலராக வரும். மறக்காமல் கிருஷ்ணா குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே மிக்ஸ் பண்ணி அது அப்படியே கிளறி விட்டுக்கலாம், மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா வெங்காயத்தை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது எப்படி பார்த்திங்கன்னா ஒரு முட்டை பொரிக்கிற மாதிரி தான் இது பண்ணுறோம். பேசிக்காக நம்ம ஒரு முட்டை எப்படி பொரிப்போம் அப்படிங்கிறத அந்த மாதிரி தான் நம்ம இதை பொரிக்க போகிறோம். நீங்கள் ஃபுல்லாக வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். லாஸ்ட்டில் வீடியோ அதாவது எப்படி இருக்குன்னு பாருங்கள். லாஸ்ட்டு முடிக்க வீடியோ வாட்ச் பண்ணி பாருங்கள். வீடியோ ரொம்ப லென்த்தாக இருக்குங்கிறதுனால நம்ம கொஞ்சம் ஸ்பீட் மோஷன் கொஞ்சம் போட்டிருக்கோம். மெதுவாக நம்ம போட்டுக்கிட்டு இருந்தோம்னா கொஞ்சம் வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும். அதனால் நம்ம கொஞ்சம் ஸ்பீட் பண்ணி அந்த வீடியோ நம்ம காட்டியிருக்கோம் பாருங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா வெங்காயம் வெந்துருச்சு. இப்போ நம்ம தக்காளி போட்டுக்கிறோம். தக்காளி போட்டதும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அது அதாவது ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க. இப்போ நம்ம சாதாரணமாக சிம்பிளாக ஒரு மாதிரி நம்ம டேஸ்ட்டுக்கு பண்ணுறோம். கண்டிப்பாக இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் பாருங்கள், ஃபுல்லாக வீடியோ வாட்ச் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்புறம் வீடியோ உங்கள் ரிலேட்டிவ்ஸ் யாருக்காவது ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு கற்றுக்கட்டும். உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கிட்டத்தட்ட வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ தான் வீடியோ அப்லோட் பண்ணுறோம். கொஞ்சம் ஒர்க் இருந்தனால வீடியோ கொஞ்சம் சரியாக போட முடியல. இனிமேல் வீடியோ முடிஞ்ச அளவுக்கு ரெகுலராக போட பார்க்குறோம். மறக்காமல் நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள், ஓகேவா? இப்போ பார்த்திங்கன்னா நல்லா நம்ம உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பாருங்கள், பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஓரளவு வெந்திருக்கும். நல்லா வெந்துட்டு பாருங்கள். அந்த வெங்காயம், அந்த தக்காளி, அந்த உப்பு போட்டு நல்லா நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். அடுத்ததாக நம்ம வத்தப்பொடி போட்டிருக்கிறோம். வத்தல் பொடி. வத்தப்பொடி நம்ம 2 ஸ்பூன் போட்டாலே போதும். அதிகமாக காரம் நம்மளுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி காரம் போட்டுக்கலாம். ஆனால் காரம் நம்ம 2 ஸ்பூன் அளவு போட்டால் மட்டும் போதும். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மிளகு பொடி வேறு ஆட் பண்ணணும். அதை நான் இப்போ போடுவாங்க பாருங்கள். மிளகு பொடி பாருங்கள். மிளகு பொடி 1 ஸ்பூன் போட்டால் போதும். ஏன்னா நம்ம வத்தப்பொடிங்கிறது 2 ஸ்பூன் போட்டிருக்கிறோம். அது காரம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். நம்ம மிளகு பொடி 1 ஸ்பூன் போட்டாலே போதும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மீன் முட்டையை எடுத்து போட்டுக்கலாம். நம்ம வச்சுருக்கிற மீன் முட்டையை எடுத்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அந்த மீன் முட்டையை எடுத்து போட்டு பாருங்கள், நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா அப்படியே கிண்டி விட்டுக்கலாம், கிளறி விட்டுக்கலாம்.
நம்ம சேனலில் வந்து நிறைய வீடியோக்கள் வந்து போட்டிருக்குறோம், அதையும் வாட்ச் பண்ணுங்கள். நிறைய வீடியோக்கள் நம்ம சேனலில் வந்து இருக்குது, மறக்காமல் அதையும் போய் பாருங்கள். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள் எப்படி புட்டு மாதிரி இருக்கும் பாருங்கள். புட்டு பதத்துக்கு வந்து வரணும் கரெக்டாக. அந்த இது வந்து புட்டு பதத்துக்கு வந்து வரணும் கரெக்டாக. பாருங்கள் இப்படி புட்டு மாதிரி இருக்குது. அந்த மீன் முட்டை வந்து நம்ம வந்து அந்த புட்டு பதத்துக்கு வரணும். நம்ம அந்த அளவுக்கு வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி நல்லா வந்து இது பண்ணணும், கிண்டிக்கணும். பாருங்கள் லாஸ்ட்டாக ஃபினிஷ் பாருங்கள் லாஸ்ட்டாக எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். இந்த மாதிரி வந்து நீங்களும் வந்து வீட்டில் வந்து ட்ரை பண்ணலன்னா மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து மறக்காமல் வந்து கிருஷ்ணா குக்கிங் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதில் நிறைய வீடியோக்கள் இருக்குது, அதையும் போய் பாருங்கள். கூட வர பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். டாட்டா பாய் பாய். அடுத்த வீடியோ